அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் சபாநாயகர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இபி போஸ்டிங்ஸ் 15,000 போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் டிஆர்பி தரப்பிலிருந்து எப்போ நிரப்ப போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் சபாநாயகர் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போதே, அதாவது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் பற்றியும் சொன்னார். அதே மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்களும் பார்த்திங்க அப்படின்னாக்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நியமிக்கப்படும், அதுக்குண்டான வேலைகளை இப்போ அரசு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அங்கே பதிவு செய்திருந்தார். அதை நம்ம பார்க்க வேண்டியது, பொதுவாக இந்த ஆசிரியர் பணியிட நியமனங்கள் அறிவிப்பு வரும், இவ்வளோ வேக்கண்ட் வரும், கூடிய சீக்கிரம் வரும், விரைவில் வரும்னு சொல்லுவாங்க. விரைவில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஓரிரு மாதங்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் போர்க்கால அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது அதையும் காட்டி வேகமாக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுல எந்தவித டவுட்ஸும் இருக்கக்கூடாது நமக்கு. ஸோ அதனால் ஆசிரியர் பணி நியமனம் அதே மாதிரி முறையான தேர்வுகள் மூலமாக தான் நடத்தப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே முறையான தேர்வுகள் மூலிமா தான் நடத்த போகிறாங்க அப்படின்னும்போது சட்டசபையிலே சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, போர்க்கால அடிப்படையில். அதனால் ஜூன் ஜூலை இந்த மாதத்தில் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது. இப்போ அதிரடியாக இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ பழைய இதை இந்த மாதத்தில் வரும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஓவராலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 23ஆம் இப்போ ஜூன் 23ஆம் எமிஸ் வலைதளத்தில் எமிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு ஹெச்எம்ஸ்க்கு எமிஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் டெய்லி அப்டேட்ஸை பண்ணுவாங்க. ஸோ இதில் ஹெச்எம்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்காங்க, ஓவராலாக ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வேக்கண்ட் இருக்குது, அதே மாதிரி ஹெச்எம் வேக்கன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவராலாக தமிழ்நாடு முழுசும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்கள் டீச்சர் போஸ்டிங் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத எம்இஸ் வெப்சைட்டில் உடனடியாக அப்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த 23ஆம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதி 20, இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள்ளார எக்ஸாக்ட் வேக்கன்சி தெரிஞ்சிடும். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு உண்டான வேலைகளையும் கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு 25,000 போஸ்டிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2,500 போஸ்டிங் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி காலங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த நடைமுறைலாம் இருக்காது. 25,000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னும்போது கிட்டத்தட்ட அதில் 15,000 போஸ்டிங்ஸ் உடனடியாக நிரப்ப போகிறாங்க. ரைட்டா? இது ஏன்னா குழந்தைகள் நலனுக்கும் பள்ளி மாணவர்களின் நலனுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அரசு தாவேகா அரசு. ஸோ விஜய் தலைமையிலான இந்த அரசு இயங்குறதுனால கண்டிப்பாக மாணவர்களின் கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர்களுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக இந்த ஃபிசிக்கல், அதாவது பிடி பீரியட்ஸ் கட்டாயமாக இருக்கணும், டெய்லியும் இருக்கணும். அதே மாதிரி விளையாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிடி ஸ்டாஃப்ஸ் உடனடியாக உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கணும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் உடனடியாக நடந்த விஷயந்தான். ஸோ அதனால் அதிரடியாக நடக்க போகுது, சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முக்கியம், போர்க்கால அடிப்படையில் இதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிரப்ப போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ தயாராக இருங்க, உங்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஸோ தரமான அந்த சரியான தேர்வு மூலிமா தகுதியான நபர்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியாக இருங்க. எக்ஸாமினேஷன்ஸ் இந்த ப்ரொசீஜர் படி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதுவும் குயிக்காக போர்க்கால அடிப்படையில். ஸோ இதனுடைய சீரியஸ்னஸ் இப்போ இந்த வேர்டிங்ஸ் மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ தயாராக இருங்க, உங்களுடைய பணியை உறுதி செய்யுங்க. நன்றி.